நீங்க வந்து இப்ப அந்த பிரச்சாரம் அந்த சரிஞ்ச இடத்துக்கிட்ட நின்னீங்க இந்த ஊர் தான் நீங்க எதனால அந்த பஸ் வந்த போது அந்த கூட்டம் நெரிசல் ஆனிச்சுல அப்ப என்ன நடந்தது என்ன பாத்தீங்க? வண்டி வரங்க அங்க வரும்போதே எல்லாம் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ட போக ஆரம்பிச்சோன்னா அவன் வந்து பேச ஆரம்பிச்சோடனே எல்லாம் மேலே ஏறி இந்த மரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு. மரம் ஒடிஞ்சு விழுந்தோடனே வண்டி கீழே விழுந்தோடனே அதை தாண்டி போறப்ப எல்லாம் அதில் தொப்பு மேலே விழுந்துட்டாங்க. விழுந்து அது மேலே எல்லாம் தப்புன்னு மேலே எல்லாம் விழுந்து எல்லாம் நிறைய இதாக போயிடுச்சு. அப்ப நீங்க அங்க இருந்தீங்களே, நீங்க இந்த இடத்துல நின்னங்க. ஆனா நான் வந்து அழுங்காம போயிட்டேங்க. அந்த பக்கம் கூட்டம் வர ஆரம்பிச்சோன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நடுவில் தான் மாட்டிக்கிட்டாங்க. நான் அப்படியே ஒரு ஓரமா போயிட்டேன். இது வந்து விஜய் பஸ் வரந்துட்டு இருக்கும் போதே முன்னாடியே கொஞ்சம் ரகல ஆரம்பிச்சிருச்சாங்க. எல்லாம் கிட்ட வர இவனுக்கெல்லாம் போய் கிட்ட போயிடலாம்னு சொல்லி போகும்போது எல்லாத்தையும் தடுத்து நடு சென்ட்ரல் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இல்ல அப்ப அவர் விஜயோட பஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கத்துனாங்கல்ல இங்க இருந்து. அது வந்து 2-3 பேர் மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிச்சோடனே ஆம்புலன்ஸை கொண்டாடினாங்க இல்லைங்க. அப்பயே ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங். பேசுறதுக்கு முன்னாடியே 10 பேர் 15 பேர் விழுந்துட்டாங்க கீழே. விழுந்து அப்பயே வந்து மயக்கமாக வந்துருச்சு. காலையில இருந்து இருக்காங்க. சோறு தண்ணி இல்லை, தண்ணி வசதி இல்லை, ரொம்ப அதெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வேற ரொம்ப இல்லை. என்ன தண்ணி இல்லையா? காலையில எத்தனை மணில இருந்து இருக்கிறது? நாங்க 8:30 மணில இருந்து இருந்தேங்க. 8:30 மணில இருந்து நைட்டு 7 வரைக்கும் இருந்தேன். தண்ணி ரொம்ப தட்டுப்பாடுங்க. தண்ணி வேற ரொம்ப தட்டுப்பாடு. சாப்பாடு இல்லாம எல்லாம் கிறங்கி போயிட்டாங்க.